ஆசீர். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவனிடம் வந்தடைக. ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வாரம் வியாழக்கிழமை. பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபொழுது கடவுளின் அருள் செயல்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். இன்று நாம் அனைவரும் தாயாம் திரு அவையோடு இணைந்து திருத்தூதராம் புனித பர்னபா என்பவருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இவர் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராக இருந்தவர். பர்னபா என்கின்ற பெயருக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. அந்த 2 அர்த்தங்களை மையமாக வைத்து இன்று நாம் சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். முதலாவது, பர்னபா என்றால் ஊக்குவிப்பவர் என்பது பொருள். திருத்துதர் பணிகள் 4:36. இவர் தன் வாழ்நாளில் இதைத்தான் செய்து வந்தார். இவர் நற்செய்தி அறிவித்ததாக நாம் எங்கும் பார்ப்பதில்லை. மாறாக ஓய்வில்லாமல் நற்செய்தி அறிவித்த புனித பவுலுக்கு மிகவும் உறுதுணையாக இவர் இருந்திருக்கின்றார். புனித பவுல் நற்செய்தி அறிவிக்க சென்ற இடங்களில் எல்லாம் அவருக்கு கிடைத்தது கல் எறிதலும் வசைமொழிகளுமே. 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 11:23 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் நாம் இதை வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட இவர் பவுலோடு இருந்து கொண்டு அவருக்கு ஊக்கமும் உற்சாகத்தையும் தந்து வழிநடத்தி வந்தார். மற்ற திருத்தூதர்களும் மக்களும் பவுலாக மாறிய சவுலுக்கு அஞ்சி அவரை ஒதுக்கி வைத்தபோது கூட அவருக்கு உற்சாகமூட்டியவராக பர்னபா இருக்கின்றார். திருத்தூதர் பணிகள் 9:26-27. இப்படிப்பட்ட மாபெரும் புனிதரின் விழாவை கொண்டாடும் நாமும் மற்றவர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஊட்டுகின்ற வார்த்தைகளை பேச அழைப்பு பெறுகின்றோம். இத்தாலி நாட்டில் வாழ்ந்த ஆஞ்சலோ மோசோ என்கின்ற இயற்பியலார் மனிதனின் உடலில் இருக்கும் களைப்பை, சோர்வை அளப்பதற்காக எர்கோகிராஃப் என்னும் கருவியை கண்டுபிடித்தார். இதை பரிசோதிக்கும் நோக்கத்துடன் ஒரு மாணவனின் உடலில் இதை பொருத்தி, நீ முட்டாள், நீ எதுக்கும் லாயக்கில்லை என்று எதிர்மறையான சொற்களை சொன்னபொழுது அந்த மாணவனின் உடலில் சோர்வின் அளவு அதிகரித்ததையும், அதே வேளையில் உன்னால் முடியும், நீ திறமைசாலி என்று நேர்மையான சொற்கள் சொல்லி வாழ்த்திய பொழுது அவனுடைய உடலில் ஆற்றல், சக்தி அதிகரித்ததையும் அவர் கவனித்தார். மாற்று மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் ஜப்பானை சார்ந்த மசாரி எமோட்டோ என்பவர். இவர் த ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் என்ற புத்தகத்தின் வழியாக உலக புகழ் பெற்றவர். அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கும் ஒரு ஆய்வின் முடிவை பற்றி இன்று நாம் சிந்திப்போம். சிறு சிறு பாத்திரங்களில் கொஞ்சம் அரிசியையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொண்டு நிரப்பினார். அரிசியும் தண்ணீரும் நிரப்பப்பட்ட ஒரு சில பாத்திரங்களை பார்த்து ஒரு சிலரிடத்தில் நல்ல வார்த்தைகளையும், ஒரு சில பாத்திரங்களை பார்த்து கடுமையான வார்த்தைகளையும் பேசச் சொன்னார். சில மணி நேரங்களில் நடந்ததுதான் ஆச்சரியம். அதாவது அன்பான வார்த்தைகளை கேட்ட பாத்திரங்களில் இருந்த தண்ணீரையும் அரிசியையும் விட கடுமையான வார்த்தைகளை கேட்ட தண்ணீரும் அரிசியும் மிக விரைவில் கெட்டுப்போனதாக அவர் கண்டார். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஆய்வின் முடிவுகள் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகின்றன.
அதாவது நேர்மையான எண்ணங்களும் வார்த்தைகளும் அதிர்வுகளும் இயற்கையின் மீது நேர்மையான தாக்கங்களையும், எதிர்மறையான எண்ணங்களும் வார்த்தைகளும் அதிர்வுகளும் இயற்கையின் மீது எதிர்மறையான தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் மனித வாழ்க்கையின் மீது அவற்றின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது நாம் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இரண்டாவது, பர்னபா என்றால் இறைவாக்கினரின் புதல்வர் என்பது பொருள். நமது வாழ்வில் நாம் ஒரு இறைவாக்கினரின் பணியை செய்கின்றோமா என்று சிந்திக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். இறைவாக்கினர் என்பவர் தான் உண்மை என்று நம்புவதை எதற்கும் அஞ்சாமல் எடுத்துரைப்பவர். புனித பர்னபாவின் வாழ்க்கையில் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். புனித பவுலுக்கு நெருங்கிய நண்பராகவும் அவருடைய தூதுரை பணிகளில் உற்ற துணையாகவும் இருந்தபொழுது மார்க்கு என்பவரின் விஷயத்தில் பவுல் சரியாக செயல்படவில்லை என்று உணர்ந்த பொழுது அதை துணிவுடன் தட்டி கேட்க அவர் தயங்கவில்லை. அதன் காரணமாக அவர் பவுலை பிரிய நேரிட்டது. அதையும் அவர் துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். திருத்தூதர் பணிகள் 15:36 முதல் 39 வரை உள்ள இறைவசனங்கள். நமது கிறிஸ்துவ வாழ்வு என்பது இறைவாக்கினராக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு ஆகும். இத்தகைய வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு சமரசத்திற்கு இடம் கொடாமல் உண்மையை எடுத்துரைப்பதற்கான அழைப்பை புனித பர்னபா இன்று நம் முன் வைக்கின்றார். இதை ஏற்று அவர் வழி செல்ல நாம் தயாரா? திருத்தூதர்களின் திருவுருவே எம் இறைவா, எப்படி உம்முடைய வார்த்தைகளுக்கு வலிமை, வல்லமை, ஆற்றல் இருக்கின்றதோ அதே போல எங்களுடைய வார்த்தைகளுக்கும் வல்லமை, ஆற்றல், சக்தி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள வரம் தாரும். எங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்பாடுகள், நல்ல வார்த்தைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் அமைகின்றன. அதே நேரத்தில் எதிர்மறையான சிந்தனைகள், செயல்கள், செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு தடையாக அமைகின்றன. இதை உணர்ந்து செயல்பட வாழ எங்களுக்கு அருள் தாரும். இறைவா, எங்களுடைய வார்த்தைகள் பிறருக்கு உண்மையை எடுத்துரைக்கின்ற வார்த்தைகளாக, உற்சாகமூட்டும் வார்த்தைகளாக, வெற்றியை நோக்கி வீரநடை போட உந்தித்தள்ளும் வார்த்தைகளாக அமைய வரம் தாரும். ஆசீர்வாதங்களை அள்ளித்தரும் ஆண்டவரே, இன்றைய நாளை சிறப்பாக ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற திருச்சிராப்பள்ளியை சார்ந்த திருமதி அற்புதமேரி, அருட்சகோதரி மரியத்தங்கம், அருட்பணியாளர் பிரபு ஜெயராஜ், இந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த குடும்பத்தாரை நீர் வழிநடத்தினீரே ஆண்டவரே. உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நிறைவாக அனுபவிக்க அதற்கு ஏதுவான பல சூழ்நிலைகளை அமைத்து தந்து இவர்களை சிறப்பாக வழிநடத்தினீர். இந்த கொடைகளுக்காக, வரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள் வந்தாலும் இந்த குடும்பத்தை நீர் கைவிடாமல் உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து உமது வல்லமையின் வழியாக, உமது சக்தி ஆற்றல் வழியாக சிறப்பாக நீர் வழி நடத்தினீர். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து அதே ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்திலே பொழிந்து அவர்களை வழிநடத்த வாரும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகவும் குறிப்பாக எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தை சந்தித்து திருமதி அற்புதமேரி அதனுடைய வேதனையை, அதனுடைய துன்பத்தை, கண்ணீரை இன்றும் சுமந்து கொண்டிருக்கின்ற, அதிலிருந்து இன்னும் மீள முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, ஆன்ம நலத்தை கொடுத்து அவரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற, இந்த சவாலை எதிர்கொள்ளுகின்ற ஒரு நல்ல மனநிலையை அவருக்கு தாரும். இந்த முதிர்ந்த வயதிலே இப்படிப்பட்ட தடைகளை எதிர்கொள்ளுகின்ற சக்தி, ஆற்றலை, வல்லமை அவருக்கு தாரும் ஆண்டவரே. அவருடைய உடலிலே இருக்கின்ற எல்லா தளர்வுகளையும் நீக்கியறலும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே அருட்சகோதரி மரியத்தங்கம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனங்களிலே, எண்ணங்களிலே இருக்கின்ற அனைத்து கருத்துக்களையும், விண்ணப்பங்களையும், மன்றாட்டுக்களையும் கேட்டு ஆசீர்வதிப்பீராக.
எதிர்கால கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை, நிறைவை அனுபவிக்க வேண்டும், உமது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற, அதற்காக அயராமல் உழைத்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் இருக்கின்ற அவருடைய இந்த முயற்சிக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவர், அவர் செய்கின்ற பணிகளிலே அவருக்கு நிறைவை தாரும். சோதனைகள், வேதனைகள், கண்ணீர், கலக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற தெளிவான தீர்மானங்களை, தெளிவான திட்டங்களை எடுக்கின்ற நல்ல சிந்தனைகளை கொடுத்து, வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்து அவரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் உமது தூய ஆவியானவரை அவருக்கு துணையாக அனுப்பும். அவருடைய அன்பு சகோதரர் அருட்பணியாளர் பிரபு ஜெயராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ உமது பணியை செய்ய அவரை தேர்ந்து கொண்டிருக்கின்றீர். இந்த மாபெரும் கொடைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அவர் பணி செய்கின்ற இடங்களிலே வருகின்ற எல்லா தடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் இவை கடந்த ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல சூழ்நிலையை அவருக்கு கொடுத்து அவரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அவர் செய்கின்ற பணிகளிலே, அவர் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும், திட்டங்களிலும், தீர்மானங்களிலும் அவரோடு உடனிருந்து அவருக்கு துணையாக, இணையாக இருந்து செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். சவால்கள் நிறைந்த இடத்திலே பணி செய்கின்ற அவருக்கு நீர் முழுமையான ஒரு பாதுகாப்பை, பராமரிப்பை தந்தருளும் ஆண்டவரே. அங்கு வருகின்ற ஆபத்துக்கள், விபத்துக்கள், இல்லாத எதிர்பார்க்க முடியாத சில சூழ்நிலைகளிலிருந்து அவரை அற்புதமாக, அதிசயமாக வழிநடத்த பாதுகாத்தரல நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். நீர் கொடுத்திருக்கின்ற இந்த அழைப்பை முழுமையாக வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் அவருக்கு தாரும். அவருடைய மனதிலே சுமந்திருக்கின்ற அவருடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, மன்றாட்டுக்களை, தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, ஆன்ம நலத்தை கொடுத்து, அவர் வழியாக பலரையும் தொட்டு ஆசிர்வதிக்க உமது அபிஷேகத்தை, ஆசிர்வாதத்தை, அருள் வரங்களை அவர் வழியாக பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து வரங்களையும் தந்து வழி நடத்துவீராக. இந்த குடும்பத்திலே வாழ்ந்து, இந்த குடும்பத்திற்காக உழைத்து, இந்த குடும்பத்தை உருவாக்கிய இந்த குடும்ப தலைவர், காலம் சென்ற சின்னப்பன் அவருடைய ஆன்மாவை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. அந்த ஆன்மாவை உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அந்த ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாற்றியை, முடிவில்லாத வாழ்வை தந்தருளும். அவர் வாழ்ந்திருந்த இந்த நாட்களிலே எப்பொழுதும் இந்த குடும்பம் முன்னேற வேண்டும் என்று இந்த குடும்பத்திற்காக உழைத்தார். இப்பொழுது விண்ணகத்திலிருந்து இந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆன்மாவை உமது வலது பக்கத்தில் அமரச் செய்து நித்திய இளைப்பாற்றி முடிவில்லாத வாழ்வை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்திட. ஒருவேளை இந்த ஆன்மா தன்னுடைய பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த பாவங்களிலிருந்து, தவறுகளிலிருந்து விடுதலையை கொடுத்து, நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்து இந்த ஆன்மாவை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். என்றென்றும் இந்த ஆன்மா உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து முடிவில்லாத ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து அருள்வரங்களையும் தந்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.